ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோஸ்டோம். நான் தான் உங்கள் எம்பிஎஸ். இப்போ நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா, தலை மூவி பார்க்குறது தான், விடாமுயற்சி. அண்ணா நகர் தான் போயிட்டுருக்கேன் இப்போது. பெட்ரோல் வேறு போடணும். பெட்ரோல் 40 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் போகும். அதுக்கப்புறம் போய் ஆலந்தூரில் போய் பெட்ரோல் போட்டுடலான் இருக்கேன். இப்போது அண்ணா நகர் நான் எப்படி போகிறேன்னா, இந்த மீனம்பாக்கம் ரோடு எடுத்து ஆலந்தூர் வழியாக பூந்து இந்த அசோக் நகர் வழியாக போயிட்டு அப்படியே கோயம்பேடு விஆர் மால் அப்படி போகலான்ட்டு. விஆர் மால் வந்து கோயம்பேடும் அண்ணா நகர் நடுவில் இருக்குது. அதனால நான் ஏன் விஆர் மாலில் டிக்கெட் புக் பண்ணேன்னா, அங்கே தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து நல்லா ஐமேக்ஸ் எஃபெக்டில் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அங்கே புக் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன், சென்னையிலேயே அங்கே தான் பெரிய ஸ்க்ரீனு சொல்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். ப்ளஸ்ஸு நம்ம சத்யம் தேட்டர்லேயும் இருக்குது. நானும் பார்த்தேன் ஸ்க்ரீன் 1 சத்யம் தேட்டரில். ஆனால் விஆர் மால் அளவுக்கு இருக்கான்றது டவுட்ஸ் தான், மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதனால தான் சரி கொஞ்சம் நல்லா தேட்டராகவே புக் பண்ணிடலாமே அப்படின்ட்டு. இங்கே எப்போ பார்த்தாலும் சண்டே சாட்டர்டே மண்டே எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. என்ன ரீசன் தான் தெரியல. எங்கே வரைக்கும் கைவெளி வரைக்கும் டிராஃபிக் நிற்குது கைஸ். நம்பவும் முடியல, சண்டே டைமில் இவ்வளோ டிராஃபிக்கா. ஓகே, இந்த டர்னிங் பாயிண்ட் தான் பிரச்சனை போல் இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, அங்கே சிக்னல் இருக்கா, அந்த சிக்னல் தான் பிரச்சனையோன்னு நினச்சேன். ஓகே, போயிடலாம் போல் இருக்கு. ஷோ பார்த்தீங்கன்னா 12:50. இப்போவே ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு 11:32. இன்னும் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். இருக்க டிராஃபிக்கில் சண்டே டைமில் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிகிட்ருப்பேன். பரவாயில்ல, போயிடலாம். இந்த மீனம்பாக்கம் ரோடு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியும் பேசிக்கிட்டு. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் வருது எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா நகர் விஆர் மால் வரைக்கும். எனக்கு என்ன பிரச்சனைனா, இங்கேருந்து பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது அசோக் நகர் அந்த சைடில் போயிட்டேன்னா, இந்த கிண்டி தாண்டி இந்த கத்தியபாரா பிரிட்ஜு தாண்டினால முடிஞ்சுது கதை. டிராஃபிக் அப்படி அடி கொளுத்திட்டு இருக்கோம். வெயில் வேறு, வெயிலில் டிராஃபிக் வேறு. ஓகே, இப்போது நான் ஏன் அண்ணா நகரில் டிக்கெட் புக் பண்ணேன்னா, விஆர் மாலில் புக் பண்ணேன்னா, நான் வந்து ஸ்க்ரீன் 1 தான், அவங்க ஆடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஆடி 1 தான் டிக்கெட் புக் பண்ணேன். ஏன்னா அது அப்போ ஏற்கனவே சொன்னது தான், லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் இந்த சென்னை சிட்டி. அதுவும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்கும் அதில். நான் ஏற்கனவே கோட் மூவி போயிருக்கேன். ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் வந்து நல்லா லார்ஜஸ்ட் இருந்தாலும் அவங்க வச்சுருக்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் ஓகே தான், நல்லா பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் சவுண்டோட இது பேஸோட சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் ஹோம் தியேட்டர் போகிறோமா, மினிமம் ஆவரேஜ் சவுண்ட் வச்சா பேஸ் எஃபெக்ட், ஊஃபர் எஃபெக்ட்டு பயங்கரமாக தரும். சரியா? இதை நம்ம மேக்ஸிமம் வச்சிட்டோன்னா ஊஃபர் கம்மியாகி ட்ரிப்பிள் அதிகமாகிடும். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த தேட்டரில் ஃபீல் ஆச்சு. நான் என்ன தான் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா JBL ஸ்பீக்கர் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் JBLனால நல்லா தானே சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓல்டு JBLன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. அது இல்லாமல் அந்த தேட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. ஆனால் ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இப்போ நம்ம நைட் டைமில் மட்டும் மூவி தான் நைட் அந்த டைமில் இப்போது ஷூட்டிங் நைட் டைமில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரினா நம்ம மூவி பார்த்தோம்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, டஸ்ட் மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோன்னா அதான் புள்ளி புள்ளியாக வரும்ல ஓரளவுக்கு, அந்த மாதிரி டஸ்ட்டு மாதிரி தெரியுது. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது அந்த தேட்டரில். என்ன வண்டி அடிச்சு போகுது, ஐயோ பெட்ரோல் இல்லை காய்ஸ். போச்சு போச்சு. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, இப்போ கிளம்பிட்டு தான். டைம் வேறு ஆயிடுச்சு, ஸ்பீடாக வேறு போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடணும். ஸ்பீடாக போயிட்டு பிரச்சனைலாம் மாட்டுறதோட ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாகவே போயிடலாம் என்ன கேட்டால். நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை லோக்கலாக இருக்காங்களா என்ன தெரியல. சத்தியம் தேட்டரில் கம்பேர் பண்ணால் எனக்கு பிஎக்ஸ்எல்ல நல்லாவே ஸ்க்ரீன் வியூ சூப்பராக தெரியுது. ப்ளஸ்ஸு இந்த நைட் டைமில் அந்த இது இருக்குல்ல, லைக்கு நைட் டைம் விஷுவல்ன்றது கொஞ்சம் டாட்டாக ஒரு மாதிரியாக தெரியுதா. மற்றபடி அங்கே சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஊஃபர்ன்றது அதான் பேஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது எப்போ நம்மளுக்கு ஃபீல் ஆகும்னா இந்த சாங்ஸ்லாம் கேட்டால் மட்டும்தான் ஃபீல் ஆகும் தவிர, மற்றபடி ஆக்ஷன் மூவிலாம் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் மூவிலலாம் அந்த அளவுக்கு தெரியாது. அதுதான் நான் அது ஐடென்டிஃபை பண்ணேன்னா, அந்த கோட் மூவியில் அந்த மட்டை சாங் இருக்கா, அந்த மட்டை சாங்கில் தான் வெறும் ட்ரிபிள் மட்டும் ரொம்ப அதிகம் காது கிளியுது. இது தலைவலி வந்துடுச்சு. ஆனால் அவ்வளோ சவுண்ட் இருக்குது, மற்றபடி பேஸ் தான் இல்லை. அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக். அவங்க அந்த 2 மட்டும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா சும்மா வேறு லெவல். சும்மாவே அந்த தேட்டரு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். நார்மலாகவே பாருங்கள், அண்ணா நகரில் உள்ள பிக்சல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே இருக்காது, எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாச்சும் 1-2 ஃப்ரண்ட்டில் இருக்கும், அவ்வளோதான் தவிர டிக்கெட்டே இருக்காது மேக்ஸிமம். செக்கிங் பாருங்க, ஹெல்மெட் போடாமல் நிறைய பேர் மாட்டுறாங்க போல் இருக்கு. இதில் சண்டை வேறு. அதனால தான் சொல்கிறேன், எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ரைடர் ப்ளஸ் பில்லியன். நான் லாங் ட்ரிப் அடித்தாலும் கூட வர பில்லியன் மச்சான் தான் எப்போவுமே வருவான். அவன் ஒரு ஹெல்மெட் வாங்கி வச்சிடுறது 200 300 ஏதாச்சும் ஒரு பிராண்டட் ஹெல்மெட்டு, ஐஎஸ்ஐ முத்திர குத்துன ஹெல்மெட்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா இப்படி தான் போகிற வழி ஃபுல்லாக ஃபைனாக கட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். நிறைய இந்த விடாமுயற்சினா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. ஓரளவு தான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. சரி, தலை ஃபேனாச்சு, அதெல்லாம் பார்க்காம போனால் தானே உண்டு அப்படின்ட்டு. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன், இந்த விவேகம் படத்துலேருந்து நான் ஃபுல்லாகவே தலை படம் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்ருக்கேன். அதனால நான் ஒரு மூவி கூட விட்டதில்லை. இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது முன்னாடி எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. சொல்ல போகணுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெறுத்து போய் தான் இப்போ தான் டிக்கெட் புக் பண்ணேன். இது முன்னாடி எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. சரி, ஓகே, அட்லீஸ்ட் இப்போ தாச்சும் கிடச்சிது ஓரளவுக்கு. இல்லை ஆயிடுச்சு, இப்போ ரொம்பவே காலியாக தான் இருக்குது டிக்கெட்லாம். நான் போயிட்டு உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன். அது ஷார்ட்ஸாக போடுவேனா இல்லை இந்த விலாக்லேயே கண்டினியூ ஆகுமான்னு தெரில. சப்போஸ் விலாகில் கண்டினியூ ஆனால் காப்பி ரைட்ஸு பிரச்சனை வருமானது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ண உடனே காப்பி ரைட்ஸ் போட்டால் கொஞ்சம் மன உடச்சலுக்கு ஆளாவேன். அது கிளைம் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக் போட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம் அதுவும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்போது பிக்சர் குவாலிட்டி ப்ராப்பராக இருக்கணும், நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டு ப்ளஸ் பிக்சர். நான் போன தேட்டரில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி உங்களுக்கு மூவி தேட்டர் வேணும்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் ஃபுட்டு விலாகிங், ஃபுட் ரிவ்யூ, மோட்டோ ரைடு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகம் தான். அதனால அதை வச்சு சொல்கிறேன். ஃபீனிக்ஸ் இந்த லுக் சினிமாஸுக்குள்ள ஃபீனிக்ஸில் அதில் பிக்சர் குவாலிட்டி சும்மா தாறுமாறாக இருக்குது. ப்ளஸ்ஸு சவுண்ட் எஃபெக்ட் இவங்க வச்சுருக்கிறது
என் ஸ்பீக்கர் வந்து சரியாக தெரியல, பிராண்ட் நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ நான் பார்த்த வரைக்கும் ஏதோ QJC சம்திங் நம்ம இருந்தது, அதான் நினைக்கிறேன். ஆமாம், சவுண்டு பயங்கர பேஸ் எஃபெக்ட்டு ப்ளஸ் சவுண்ட் ப்ரீமியம் சவுண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ப்ரீமியம் சவுண்டு, ப்ரீமியம் பிக்சர் குவாலிட்டி. இதை நாம் வந்து இந்த OMRல உள்ள ஏஜஸ் இருக்கா, அந்த ஏஜஸ் போனோன்னா சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னு தெரில, பட்டு பிக்சர் குவாலிட்டி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அது ஒரு டாட்டு, அந்த டாட் கூட நல்லா பளிச்சுன்னு தெளிவாக தெரியுது. அதுதான் அங்கே ஏஜிஎஸில் நான் பார்த்த வரைக்கும் OMR ஏஜிஎஸில் பயங்கர பிக்சர் குவாலிட்டியாக இருந்தது. ப்ளஸ்ஸு இந்த மற்றெல்லாம் நார்மலாக தான் கைஸ் இருந்தது, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. நான் நிறைய தேட்டர் பார்த்துருக்கேன். ப்ளஸ்ஸு இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கில் டிக்கெட் புக் பண்ணிடுறானுங்க. பேக்கில் புக் பண்ணால் டிக்கெட், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய ஸ்க்ரீனாக ஓகே, ஓரளவு பிரச்சனை இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதே சின்ன ஸ்க்ரீன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் டிவி பார்க்குற மாதிரியே ஃபீல் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம டிவி பார்க்குற மாதிரியாக இருக்கும், சவுண்டும் இருக்காது. நான் இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுறது. இது மகாராஜா மூவி போயிட்டு இருக்கும்போது பூந்தமல்லியில் கோகுலம் சம்திங் ஏதோ தேட்டர், சரியாக தேட்டர் பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன ஸ்க்ரீனாக இருந்ததா, பேக்கில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அதுவும் பால்கனியில் பண்ணிட்டேன். எனக்கு என்னடா இது, வீட்டில் பார்க்குற டிவியே பரவாயில்ல போல் இருக்குன்னு, ஒரு சவுண்ட் எஃபெக்டும் இல்லை, ஒரு தேட்டரில் பார்க்குற ஃபீலே இல்லை. வெறுத்து போய் நான் ஸ்ட்ரைட்டாக முறை எழுந்து கீழே போயிட்டேன், ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். அப்போது தான் இந்த சவுண்டுலேருந்து இந்த மூவி எஃபெக்ட் பார்த்த மாதிரியே இருந்தது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு சென்டர்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ உட்காந்து பார்த்தா உங்களுக்கு மூவி எஃபெக்ட் பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் அந்த என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். அதை விட்டு நிறைய பேர் பேக்கில் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்களா, அந்தளவு என்ஜாய் பண்ண ஃபீல் இருக்காது. அதுவும் சவுண்டுன்றது பேக்கில் கண்டிப்பாக வராது கைஸ். ஃப்ரண்ட்டுனா ஓகே ஓரளவுக்கு, பேக்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், சவுண்டு வராது. அதுதான் சொல்ல போகணுன்னா 3D மூவிலாம் ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்த்தா தான் அப்போ தான் தெரியும். அது நான் எப்போ ஐடென்டிஃபை பண்ணேன்னா, அந்த நம்ம தலைவர் படம் 2.0 அந்த மூவி தான். எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல, எங்கள் அண்ணங்களை சொன்னேன் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாடான்னு. அவன் ஃப்ரண்ட்டில் ஒரு 3வது ரோவில் வாங்கினான், டிக்கெட்டே கிடைக்கல. சரி ஏதோ 3D தானே போய் பார்ப்போம் ஏதோ அப்படின்ட்டு போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது ஒரு புல்லட்டும் மூஞ்சி முன்னாடி வருது. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே 3Dன்றது நம்ம ஃப்ரெண்டில் உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அதோட ஃபுல் எஃபெக்ட் தெரியும் அப்படின்ட்டு. அதனால தான் அதுலேருந்து நான் எல்லா மூவியும் ஃப்ரெண்டில் தான் பார்க்குறேன். அந்த நிறைய மூவி ஹாலிவுட் மூவி தான் மேக்ஸிமம் 3Dயில் வருது. நிறைய இந்த இது எண்டு கேம், டெட்புல் 3, காட்ஸில்லா, இந்த மாதிரி நிறைய மூவி நான் ஃப்ரெண்டில் தான் உட்காந்து பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம ஃபேஸுக்கு முன்னாடியே. ஓகே கைஸ், கொஞ்சம் ஃபோன் கால் வந்துடுச்சின்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் என் வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பம்பு செட்டு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பார்த்தது இன்னும் போய் இங்கே வச்சுருக்கானுங்க. அப்போல்லாம் சின்ன வயசில் பம்பு செட்டு வச்சுன்னு நல்லா அடிச்சுட்டு விளையாடிட்டு சரியான பண்ணாக இருக்கும். அதுவும் நானும் எங்கள் அண்ணாலாம் பம்பு செட்டு பார்த்தா போதும், நான் அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் தண்ணி பிடிச்சின்னு விளையாடுறது, இதே தான் வேலை. இப்போல்லாம் பம்பு செட்டு பார்க்க முடியறது இல்லை போல் இருக்கு. ஓகே, மெயின் ரோட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஒரே பள்ளம் மேடம் கிடைக்குது. 18% GST இதுதான் போல் இருக்கு. நீ கேட்கலாம், என்னடா சந்தில் வந்துட்டு 18% GST கேட்குறேன். மாதம் தான் மெயின் ரோட்லேயும் இப்படி தானே இருக்குது, போகிற போக்கில் காட்டுறேன் 18% GST. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஏன்னா இப்போ அப்டேட் நியூஸ் பார்க்கல. சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது. நல்லா இருக்கே, டாட்டா.
இப்போ என்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா, இந்த மஹிந்திராவை பார்த்து மஹிந்திரா லோகோ மாற்றிருந்தாங்க. ஓல்டு லோகோட நியூ லோகோ ஓகே தான். எனக்கு ஓல்டும் பிடிச்சிருக்கு, நியூ லோகோவும் ஓகே, சூப்பராக இருக்குது மஹிந்திராவில். அந்த பார்த்துட்டு ஜாக்வார் பண்ணா பாருங்க காமெடி, எனக்கு சிரிப்பு தாங்கலை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஜாக்வார் பார்த்த உடனே. ஜாக்வாருக்கு அந்த ஜாக்வார் லோகோ தான், அதுதான் அதுக்கு மாசு. அதை விட்டு அவனுங்க லோகோ சேஞ்ச் பண்ணி அவங்கள யாரும் ட்ரோல் பண்ண தேவையில்ல, அவங்களே பண்ணிக்கிறாங்க அவர் ட்ரோலு. அதான் எனக்கு செம்ம சிரிப்பு பார்த்த உடனே, லோகோ பார்த்த உடனே சிரிப்பு தாங்கலை. ஓகே, கிண்டி வந்துட்டோம். டைம் 12 o'clock, இன்னும் 50 minutes இருக்குது, போயிடலாம். என்ன ஒரே கூட்டம். ஓகே, கட்சி பொலிட்டிக்கல்ஸ். எனக்கு இந்த பைக் வந்து பிரேக்கிங் தான். பைக்கு எதுக்கு வாங்கினோன்னா பிரேக்கிங் ப்ளஸ் இன்ஜின் ஸ்மூத்திங். நீங்கள் சொல்லலாம் என்னடா 160cc இன்ஜின் ஸ்மூத்திங் அப்படி இப்படின்ற. ஆமாம் கைஸ், ஆனால் இன்ஜின் ஸ்மூத்திங் பயங்கரமாக இருக்குது. இது எப்படின்னா 4000, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 55லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும். ஹேண்டில் பாரில் ரொம்ப மைல்டாக இருக்கும் வைப்ரேஷன், ஆனால் தெரியும். இதை நம்ம 55 தாண்டி 60 அந்த ரேஞ்சில் போனோம்னா சுத்தமாக வைப்ரேஷன் இருக்காது கைஸ். அப்படியே ஸ்மூத்தாக போகும், தண்ணி மேலே போகிற மாதிரியே இருக்கும் வண்டி, அந்த மாதிரி இருக்கும் வண்டி. ப்ளஸ்ஸு 80 கூட இல்லை, 80 கூட ஓரளவு பரவாயில்ல. 85லேருந்து 85 கூட இல்லை, 90லேருந்து 100 வரைக்கும் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஹேண்டில் பார்லையும் இந்த கீரு ப்ளஸ்ஸு இது பிரேக் லிவரில், ஃபுட் பிரேக் லிவரில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 100லேருந்து பிலீவ் பண்ண முடியாது, என்னடா இது நம்ம 100 தான் போகிறோமான்றது, அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். 100 to 110. நான் எப்போவுமே ஹைவேல க்ரூஸ் பண்ணுறது 100 to 110 தான். எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்ததில்லை 100 110லாம். இது கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்க டாப் ஸ்பீடுன்னு பார்த்தா 120, ஆனால் நான் போயிருக்கேன் 122 வரைக்கும் போயிருக்கேன் வித் சிங்கிள். பில்லியனோட 118 வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு மேலேயும் வண்டி முறுக்குனா போகுது, ஆனால் ரோடு தான் இல்லை. இது நான் வந்து ஹைவேல ட்ரை பண்ணல, நான் சிட்டியில் தான் இந்த காமாட்சி ரோடு இருக்கலாம், அந்த ரோட்டில் தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே தான் ஆஃப்டர்நூனில் காலியாக இருக்குது, அதுக்கு தான். இங்கேயே டிராஃபிக் ஆகிடுது. 50 minutes போகணும் வேறு, இன்னும் 1 hour இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா, டேரெக்டாக போய் டிக்கெட் புக் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இந்த புக் பண்ணிவிட்டு, ஏன்னா டேரெக்டாக போயினா அடுத்த ஷோ கூட புக் பண்ணிடலாம். இது புக் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக போகணும், அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பாருங்கள், 18% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி, 18%. ஒரு பள்ளத்துக்கும் சொல்லலாம். ஓகே கைஸ், அநேகமாக நான் கொஞ்சம் நிறையவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டோ விளாக் பண்ணால் எப்படி சொல்கிறது, என்னையே மறந்து பேசிகிட்ருக்கேன். அதனால தலை காரு அப்படியே இங்கேருந்து மச்சான் இருக்கான். மச்சான் அப்படியே இங்கே டிஎல்எஃப்பில் தான் இருக்கான். பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு யூட்டன் போட்டு வேறு திரும்ப போனோம். எனக்கு இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த அசோக் நகர் தாண்டின உடனே இருக்கும் பாருங்கள் தலைவலி. நீங்கள் கேட்கலாம், என்னடா அதுக்குள்ளே தான் வந்துடுமே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துடுமே, விஆர் மால் வந்துடும் தான், கரெக்ட் தான். ஆனால் அங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ரோடாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டிராஃபிக், இவ்வளோண்டு வச்சுருப்பாங்க ரோடு. அப்படி என்னத்தை தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவனுங்க. அங்கங்கே பிரிட்ஜ் ஏற்றுறேன்றானுங்க, இருந்தாலும் டிராஃபிக் இருக்குது. அங்கங்கே பள்ளம், ஏம்மா அங்கங்கே பள்ளம் தோண்டி வச்சுறானுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க கைஸ், இது சண்டேன்னு சொன்னால் அப்படி இருக்குது டிராஃபிக்காக. ரோடு ரொம்ப மோசம். சென்னை ரோடு நல்லா இருந்தது, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது என்னை கேட்டால். ஓகே,
ஓகே கைஸ், நான் இதோட தேட்டரில் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் ஓட்டணும் வேறு, இன்னும் 1 hour தான் இருக்குது. போயிடலாம், இருந்தாலும் அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக நான் ஒரு vlog பண்ணுறேன். நான் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணுறேன். டெக்கரேஷன்லாம் சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. செக் பண்ணிட்டு போனோம் போது உள்ள. ஓகே கைஸ், இந்த பிக்சல் ஸ்க்ரீனில் தான் ஆடி 1 ரைட், ஆடி 1 பிக்சல் ஸ்க்ரீன் தான் ப்ரொவைட் பண்ணோம். பிக்சல் ஸ்க்ரீனுக்கு தனியாகவே ஒரு ப்ரோ கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சோ. ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஸ்லோ தான். நான் டைட்டில் கார்டில் பிரிகுஷன் அஜித்குமார் தான் பார்த்தேன். ஒரு அஜித்குமார் வந்தது. பயங்கர ஒஸ்ட் மூவி. அஜித்க்கு ஏற்ற மூவியே கிடையாது இது என்ன கேட்டால். தமிழ்நாடுகளில் இந்தியாவுக்கே பேர் வாங்கி கொடுத்த மனுஷன்டா அவர் வச்சு இவங்களை கேவலமாக மூவி எடுக்கிறீங்கன்னு தான் தோணுது. ஒன்னே ஸ்டோரி என்னன்னு கேட்டால் அப்பேர் தான். இதுதானே நம்ம டிவிலையோ நியூஸ்லேயோ யூடியூப்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ தானே பார்க்குறோம். தேட்டரில் வந்தால் இதான் பார்க்கணுமா? செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு கைஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே அப்டேட் வரும். பாய்.